இந்த மாச கணக்கெல்லாம் வந்துருச்சுல்ல? ஆ, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஆம், இந்த மாசம் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் ஆயிடுச்சுங்க. இதான் நீ சிக்கனமா குடும்பம் நடத்துற லட்சணமா? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். சாரிங்க, அடுத்த மாசத்துலேருந்து எல்லாத்தையுமே சிக்கனமா பார்த்து பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு கேஸும் பால் பில்லும் வந்துடும். அதுக்கு ஒரு 2000 வேணுங்க. வேற மளிகை சாமான் வாங்கணுங்க. நாளைக்கு நான் மெடிக்கல் செக்கப் பண்ண போறேங்க. அதுக்கு ஒரு இது எதுக்குங்க? எதுக்கோ வச்சுக்கோ. போதுமா? போதும்டா டேய். எது டாவா? என்னடி இவ்வளவு நேரம் ஏங்க வாங்க போங்க பேசிட்டு இப்ப டா ஆகுது? அப்படிதான்டா சொல்லுவேன். பாரா பாரா, திரும்பவும் டா போட்டு பேசுறா. என்னடி திமிரா? இங்க பாரு, மரியாதை கெட்டு போக சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு எங்க என் கையில இருந்த 2 lakhs? பகல் கனவா? பகல்லையும் வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, பாத்திரம் இருக்கு, அப்படியே கழுவி வச்சுடு. அதுக்கப்புறம் மாடியில துணி காய போட்டுரு. சரியா? நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரிம்மா. கனவுல முழுசா ஒரு 5 நிமிஷம் கூட மிரட்ட முடியல இவள. சார் தனிக்கான் சார். ஓ சரி, இருங்க நான் போய் எம்டி சார் நானே எடுத்துக்கிறேன். அம்மா இல்லை சார்? அம்மா ஊருக்கு போயிட்டாங்கப்பா. தாத்தாக்கு பக்காத வந்துருச்சு, அதான் ஒத்தாசைக்கு. ஐயோ சார், உங்க அம்மா யாரு கேட்டா? இந்த வீட்டுக்கார அம்மா இல்லையா? ஓ ஆமா, அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? இல்லை சார், எப்பவுமே அவங்க தான் இருப்பாங்க, அதான். சரி, 5 கேன் போட்டிருக்க, நோட் பண்ணிக்கிறேன். சார் என்ன? இல்லை சார், எப்பவுமே அம்மா கிச்சன் வரைக்கும் வந்து தண்ணி கேன் போட்டால் 100 ரூபா டிப்ஸ் தருவாங்க. எது? இந்த 10 அடி நடந்து வந்தா 100 ரூபா டிப்ஸ் தரவளா? ஆமாம் சார், நீங்கள் வேணா அம்மாவை கேட்டு பாருங்க. டேய், அதெல்லாம் தர முடியாது. நீ கேன் இங்கே வச்சு போ, நானே எடுத்து போட்டுக்கிறேன். சரி ஓகே சார், டிப்ஸையும் தனிக்கன் காசையும் நான் அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். காலங்காத்தால் கன்சப்ஷன் ஆகிட்ட வந்து மாட்டேன். தனியாக வர கேட்பானே இவன். அடி பாவி, தண்ணி கேன் போடுறவனுக்கே 100 ரூபா டிப்ஸ் தராளா? இது போக கேஸ்காரன், காய்கறிக்காரன், மளிகைக்காரன், கறிகடைக்காரன், பால்காரன், இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிப்ஸ் போகுதுன்னே தெரியாத தண்டத்துக்கு ஒரு வீட்டுக்காரன். பேசாமல் இந்த வீட்டில் பார்ட் டைம் வேலை பார்த்தாலே மாதம் 2000 ரூபா டர்ன் ஓவர் பண்ணலாம் போலையே. இதெல்லாம் பேசினா சண்டை தான் வரும். எதுக்கு? தூத்துக்குடி கொத்தனாரு. டேய் சபா, என் சித்தப்பா நம்ம வீட்டுக்கு வரேன்னாரு. அவர்லாம் எதுக்கு இங்க வராரு? டேய் இல்லம்மா, அவர் ஏன் இங்க வராரு? நம்ம அவர் வீட்டுக்கு போலாம்ல, அதான் கேக்குறேன். அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள். அதனால பத்திரிக்கை வைக்க வராரு. வரட்டும் வரட்டும், நல்லதுதான். என்ன வரட்டுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்க? போய் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வா. ஏய், மணி ஆல்ரெடி 4 ஆச்சுரி. ஏற்கனவே அவர் லஞ்ச் சாப்பிட்டுருப்பாரு. வந்தாருன்னா டீ 2 பிஸ்கெட் கொடு போதும். அதையும் தாண்டி ஏதாவது கேட்டாருன்னா, வீட்டுல தான் அவ்வளவு பழம் இருக்குல்ல, ஏதாவது அறிஞ்சு கொடு. நாளைக்கு உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அவங்களுக்கு லஞ்சுக்கே டீ பிஸ்கெட் கொடுத்துறேன். இரு, போயிட்டு வந்துடுறேன். அம்மானா போதும், ஆஃப் ஆயிடுவானுங்க. என்ன வெயிலு, என்ன கும்மு. வாங்கிட்டு வந்துட்டியா? பக்கா. டேய், என்னடா இது? என்னடி? எந்த கடையில போய் இந்த மிச்சர் கார பூந்திலாம் வாங்கிட்டு வந்த? நம்ம பக்கத்து தெரு மூர்த்தினா கடையில. ஷோ டேய், வரது என் சித்தப்பாடா. கொஞ்சமாவது நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல. ஏய், மூர்த்தினா கடைக்கு என்னடி குறைச்சல்? இது என்னதுடா? பாதுஷா சாப்பிட்டதுல நல்லா இருக்கும். ஷோ அத சொல்லலடா. நல்ல கடையா பார்த்து பாக்ஸ்ல போட்டு வாங்கிட்டு வரலாம்ல. காசு இல்லனா கூட என்கிட்ட கேட்டு தொலைலாம்ல. ஹலோ 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 ஹலோ, இந்த காசை பத்தி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. அப்படி உனக்கு தெளிவா வேணும்னா நீ தான் போகும்போதே இந்த கடையில இப்படி வாங்கணும்னு சொல்லிருக்கணும். ஏய், அங்க சுட சுட போட்டுட்டு இருந்தானே வாங்கிட்டு வந்தேன். இப்படி கேவலமா சமாளிக்காத. அம்மா, இது என்னது? தூள் கேக்குடி. இத வாங்குறதுக்கு பொடியனுங்களா லைன்ல நின்று இருந்தானுங்க. நான் அப்படியே மொத்தமா அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். டேய், இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டதுடா. இத போய் எங்க சித்தப்பாக்கு வாங்கிட்டு வந்திருக்க? ஏன் உன் சித்தப்பா ஸ்கூல் பக்கம் எல்லாம் போனது இல்லையா? இல்லடி, நாஸ்டால்ஜியாவா இருக்குமே. கடவுளே, உன்னை கட்டிக்கிட்டு. என் சித்தப்பா வந்தானா வந்து உட்காருவே. நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். புடி. அப்ப அவருக்காக வாங்க இந்த ஐட்டம் நீயே கொட்டிக்கோ. ஓ, உங்க சித்தப்பனை கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தேங்க்யூ.